சங்கீதம் 105:45 வாசிப்போமா? அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்துக்கு தேவன் காட்டுற வைராகியத்தை பார்த்தீங்களா? என் அன்பானவர்களே, அவர் தீங்கை நன்மையாய் மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர். சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத மனுஷர்களுடைய கையிலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி தம் ஜனத்துக்கு கொடுத்தார். இதோடைய பொருள் என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உத்தமர்களை கைவிடவே மாட்டார். தம்மை உள்ளான இதயத்தோடு முழு மனதோடு தேடக்கூடிய மக்களுக்கு அவர் செய்கிற ஒரு அற்புதம் தான் இப்போ நம்ம வாசித்தோம். இதே போல் உங்கள் குடும்பத்தில் நடக்க போது, இந்த வார்த்தை கேட்டு இருக்கும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் போது, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆக இதை குறித்து சந்தோஷமாக காணப்படுவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நீ புறப்பட பண்ணி கனம் பண்ணி ஆசீர்வதி. எல்லா இவர்கள் இழந்ததை கர்த்தர் இரட்டிப்பாய் திரும்ப தாரும். சேஷமாய் இவர்களுக்கு நியாயமாக இந்த சேர வேண்டிய உதவிகள் பரலோகத்திலிருந்து கிடைக்கட்டும் அப்பா. தடைகள்லாம் மாற்றிப்படும். நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நியாயத்தை செய்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக தலைகளை உயர்த்துவீராக. காத்துக்கொள்ளும் பலப்பட்டது ஜீவாதிபதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணி என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். God bless you.